ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குறீங்க வச்சுக்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் ஜெர்மன் கார். இந்த ஜெர்மன் கார் வந்து குறைந்தது 50 லட்சம் இன்னைக்கு விற்கிது. ஒரு கார் 50 லட்சத்துக்கு விற்கிது. 50 லட்சத்துக்கு 8 கோடி வரைக்கும் கார் இருக்கு மெர்சிடிஸ் பென்ஸ்ல. உதாரணமா நீங்க 8 கோடி கார் வாங்கிட்டீங்க வச்சுக்கிடுங்க. இந்த காரை வாங்கிட்டு நீங்க ஷோரூம்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கா காரை ஓட்டிட்டு வரீங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டின உடனே பஞ்சர் ஆயிடுச்சு வச்சுக்கிடுங்களேன். என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? பஞ்சர் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? பஞ்சர் ஆச்சுன்னா குப்பைமேட்டில போய் ஏற்றிடுவீங்களா? 10 வந்தா பக்கத்துல குப்பைமேட்டில் ஏற்றி என்ன கார் 8 கோடிக்கு வாங்கின கார் பஞ்சர் ஆகி போச்சு, இதை வச்சு என்ன பண்ண அப்படி தூக்கி போடுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உள்ள இருக்கிற டயர் எடுத்து என்ன கஷ்டப்பட்டாலும் சரி பரவாயில்லன்னு நீங்களோ அல்லது ஆளை வச்சோ என்ன பண்ணுவீங்க? டயரை மாத்தி திருப்பி ரீப்ளனிஷ் பண்ணி காரை போட்டு திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் போன அடுத்த டயர் பஞ்சர் ஆகி போச்சு. என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? திருப்பி ஃபோன் பண்ணி அப்பா அடுத்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன ரோட்ல இருந்தோ தெரியல, அது கொஞ்சம் மாத்தி கொடுப்பா. மாத்தி வீட்டுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னால பஞ்சர் ஆகி போச்சு. என்னங்க பண்ணுவீங்க? வண்டி விட்டு வந்துருவீங்களா? வீட்டுக்குள்ள வந்து நிறுத்தினோடனே பஞ்சர் ஆகி போச்சு, என்ன பண்ணுவீங்க? திரும்ப மாத்துவீங்க. ஏன் மாத்துவீங்க? இதுல சொப்பா வாங்கியிருக்கோம். எது வாங்கியிருக்கோம்? 8 கோடி கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்மளால மாத்த முடியலன்னா தூக்கி லாரில ஏத்து போட்டாது வீட்டுக்கு கொண்டு வந்துரும். ஏன்? விலை உள்ளது. அது என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், சரி பண்ணிடுறேன். அதை ஏங்க ஒரு காரையே நம்ம ரோட்ல விட்டு அனாதையா வரமாட்டோமே, நம்மளை ஆண்டு விட்டுருவார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காரை விட நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தே நம்மளை வாங்கி இருக்கிறார். நம்ம விலையேற பெற்றவர்கள், சொல்லுங்க ஆமென் என்று. நீங்க அதனால உங்க வாழ்க்கையில சோர்ந்து மட்டும் போகாதீங்க. கர்த்தர் என்ன இதெல்லாம் சீர்படுத்த முடியாது, என்ன சரிப்படுத்த முடியாது, நான் மீட்கப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தூர போய் நானும் கண்டு கொண்டு என்னை தம்மண்டில சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.